அண்மைச் செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்துள்ளார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். அமித்ஷாவுடன் எஸ்பி வேலுமணி சந்தித்திருக்கிறார். என்ன விவகாரம் தொடர்பாக இருவரும் பேசியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானதா? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ளார். குறிப்பாக அந்தமானிலிருந்து இன்று மாலை தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு நடைபெற்ற பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஊழல் நிறைந்து இருப்பதாகவும் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் அங்கு நடைபெற்ற கூட்டத்தை முடித்துக் கொண்டு சாலை வழியாக திருச்சிக்கு வருகை தந்த அவர் ஆட்சியர் அலுவலகம் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது கட்சி நிர்வாகிகளிடையே ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணை அமைச்சர்கள் முரளிதரன், மோகேல், எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலில் எவ்வாறு வியூகம் அமைத்து செயல்பட வேண்டும் என்பது குறித்தும், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்தும், புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைப்பது குறித்து உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். குறிப்பாக 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசுவாரா, அந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான சந்திப்புகள் இருக்கும் என்பது குறித்தான பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வந்தது. ஆனால் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்க இருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு தற்போது வருகை தரக்கூடிய அமித்ஷாவை அவர் சந்தித்து பேச இயலாது என ஒரு தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பரவி வந்தது. தமிழகத்திற்கு வரக்கூடிய அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் நேரில் சந்தித்து பேசாமல் இருப்பது அவர்கள் கூட்டணிக்கு இடையே பிரச்சனை நிலவுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரவலான கருத்து என்பது பரவி வந்தது. இந்த நிலையில் அந்த கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்போது அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பொதுச் செயலாளரின் தரப்பிலிருந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த சந்திப்பில் அவர் அமித்ஷாவிடம் தெரிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன். அண்மைச் செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்துள்ளார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். அமித்ஷாவுடன் எஸ்பி வேலுமணி சந்தித்திருக்கிறார். என்ன விவகாரம் தொடர்பாக இருவரும் பேசியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானதா? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ளார். குறிப்பாக அந்தமானிலிருந்து இன்று மாலை தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு நடைபெற்ற பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஊழல் நிறைந்து இருப்பதாகவும் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் அங்கு நடைபெற்ற கூட்டத்தை முடித்துக் கொண்டு சாலை வழியாக திருச்சிக்கு வருகை தந்த அவர் ஆட்சியர் அலுவலகம் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது கட்சி நிர்வாகிகளிடையே ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணை அமைச்சர்கள் முரளிதரன், மோகேல், எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலில் எவ்வாறு வியூகம் அமைத்து செயல்பட வேண்டும் என்பது குறித்தும், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்தும், புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைப்பது குறித்து உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். குறிப்பாக 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசுவாரா, அந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான சந்திப்புகள் இருக்கும் என்பது குறித்தான பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வந்தது.
ஆனால் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்க இருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு தற்போது வருகை தரக்கூடிய அமித்ஷாவை அவர் சந்தித்து பேச இயலாது என ஒரு தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பரவி வந்தது. தமிழகத்திற்கு வரக்கூடிய அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் நேரில் சந்தித்து பேசாமல் இருப்பது அவர்கள் கூட்டணிக்கு இடையே பிரச்சனை நிலவுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரவலான கருத்து என்பது பரவி வந்தது. இந்த நிலையில் அந்த கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சார்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தற்போது அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பொதுச் செயலாளரின் தரப்பிலிருந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த சந்திப்பில் அவர் அமித்ஷாவிடம் தெரிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.